வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். முதல்ல நன்றி. ட்ரைப்ஸ் ஊடகத்தினுடைய தோழர் அரவிந்த் மற்றும் கரிகாலன் அவங்க களத்திலிருந்து எடுத்து வந்த தகவல்கள், அதை பற்றி உச்சநீதிமன்றத்துக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் மூலமாகவும் அனுப்பியிருந்தோம். இது எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணி சமூக வலைதளங்கள்ல நீங்க எழுதியிருந்தது பலரையும் போய் சேர்ந்திருக்கிறது. பலரும் அதை பார்த்துவிட்டு தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதற்கு முதல்ல எல்லாரின் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேங்க. இந்த உச்சநீதிமன்ற வழக்கு நேற்று நடைபெற்றிருக்கிற விதம், 2 பேர் நாங்க இந்த மனுவே போடல, எங்க பேர்ல இது போட்டிருக்கிறாங்கன்னா எங்களை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு பிறகும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகி இருக்கு. எல்லா ரிலீஃபையும் கொடுத்துட்டாரு நீதிபதி. ஆனா இன்டரிம் ஆர்டர் அப்படின்ற பெயர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முன்னதாக ட்ரைப்ஸ் மற்றும் பேரலையை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். நாட் ஓன்லி நீங்க மட்டுமல்ல, களத்தில் நின்ற ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும், குறிப்பாக இணைய ஊடகங்களை சேர்ந்த செய்தியாளர்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு, அந்த வழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை அம்பலப்படுத்தி இருப்பது இந்த டிஜிட்டல் மீடியாவை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ட்ரைப்ஸ், பேரலை, மற்ற தோழர்கள், சகோதரர்கள், தம்பிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் மீண்டும் சொல்லிக்கொண்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். இதுல பிரச்சனையே லீகலா கோர்ட் இப்படி சொல்லிடுச்சு, அப்படி சொல்லிடுச்சு, இது இன்ட்ரீம் ஆர்டர். அதுல இந்த 25 பக்க தீர்ப்புல அதுல 16வது பக்கத்துல நீதிபதி ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதை நீங்க உற்று நோக்கணும் இப்படின்லாம் பல பேர் பேசுறாங்க. அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப நாளைக்கு நான் யாரோ ஒரு நடிகர்கிட்ட அல்லது ஒரு பிரதமர்கிட்டயோ எடுத்துப்போம், பிரதமர்கிட்டயோ யாரோ ஒரு அமைச்சர்கிட்டயோ, சார் ஒரு ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு ஒரு ஆட்டோகிராஃப் கேட்கறேன். அவங்க ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு மேல அந்த ஆட்டோகிராஃப் ஒரு படத்துல வடிவேலு மடக்கி வச்சு எழுதுவார் தெரியுமா, சொத்தை எழுதி வாங்கினேன், சுத்த கிரைய பத்திரம், இந்த கடையை நான் என் பேருக்கு எழுதி மாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் யார்ட்டையோ ஒருத்தட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிடுறேன். வாங்கிட்டு நான் எழுதிடுறேன், மாண்புமிகு அமைச்சராகிய எல் முருகன் ஆகிய நான் என்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன்னு மேல எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டேன். உள்ளபடியே எல் முருகன் தான் ராஜினாமா பண்ணாரா, இது உங்க கையெழுத்தா, நீங்க எதுக்கு போட்டீங்கன்னு கூப்பிட்டு கேட்பாங்களா இல்லையா? கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னா அப்படியே ஏத்துக்கிடுவீங்களா? சரி, நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, எல் முருகன் சொல்றாரு, ஏங்க ஆட்டோகிராஃப்னு கேட்டு ஒருத்தர் கையெழுத்து கேட்டாருங்க, நான் ஆட்டோகிராஃப்னு நம்பி கையெழுத்து போட்டாங்க, இது என் ரிசிக்னேஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இதை கொண்டு போய் கொடுத்த உடனே அப்படியா என்னங்க இது ஆட்டோகிராஃப்ங்கிற பேர்ல கையெழுத்து வாங்கி ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்களா, யார் அவன் மோசடி பண்ணவன், இங்க கூப்பிடு அப்படின்னு ஏதோ நினைச்சுவீங்க, கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. முதல்ல உங்க ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மோடி ராஜினாமா செய்து விட்டார் அல்லது எல் முருகன் ராஜினாமா செய்து விட்டார், அவ்வளவுதான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப இவர் கையெழுத்து வாங்கினது போலியா இல்லையாங்கிறத பற்றி நாங்க ஒரு விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? கையெழுத்தே மோசடி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கே மோசடி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நேற்று விசாரித்திருக்க வேண்டும், விசாரிக்கல. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அது சட்டம் தெரிந்தவர்கள் தான் அதற்கு பதில தரணும். ஒன்று. இன்னொன்னு, எனக்கு இதுல ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த வழக்குல யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல யாருக்கு ஜெயிச்சா, இது திமுகவிற்கு பின்னடைவா அப்படி இப்படிலாம் கேக்குறாங்க. இது உள்ளபடியே பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி. யாருக்கு கிடைத்த தோல்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அரசியலா யாருக்கு பின்னடைவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திருவாளர் விஜய் அவர்களுக்கு பின்னடைவு. எப்படின்னு பாஜக இந்த வழக்குல உள்ளே வரலையே, அவங்களுக்கு எப்படி இது பயனுள்ளதாக மாறப்போகுது? பல்வேறு வழக்கறிஞர்கள் தனி மனிதர்களுடைய பேர்ல போடப்பட்டிருக்கிற வழக்கு, அவங்க அதிமுகவால் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஃபேக்ட். பாஜகவினுடைய கனெக்ஷன் இதுல எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்? உமானந்த் யாரு? அமெரிக்கா பாஜக கவுன்சிலர். பாஜக கவுன்சிலர் தானே, பிரிட்டன் பிரதமர் அவங்க. பாஜக கவுன்சிலர் தானங்க. ஜிஎஸ் மணியன் யாரு? பாஜக வழக்கறிஞர் தானே. நீங்க தானே போட்டீங்க. ராகவாச்சாரி, சேஷாத்ரி, ஜிஎஸ் மணியன், பாலாஜி சீனிவாசன் யாரு? அஇஅதிமுக ஆட்சி காலத்துல ஏஏஜியா இருந்தவர். இப்ப நீங்க எல்லாரும் தான் போய் என்ன செய்றீங்க, கேக்குறீங்க. இப்ப பிரச்சனை எனக்கு அது இல்ல, நான் திருப்பி சொல்றேன், இதுக்குள்ள இந்த லீகல் இதை விட்டுருங்க. விஜய் தரப்புக்கு வாங்க. விஜய் என்ன சொன்னார்? சிபிஐ என்பது பாஜக RSS ஒரு முகமை, அவங்களுடைய கைப்பாவை.
சிபிஐ விசாரணை கேட்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. சிபிஐ விசாரணை கேட்டதாலேயே பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ரகசிய உறவு. சொன்னது ஆதவ அர்ஜுனா, சொன்னது விஜய். நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இப்ப அன்னைக்கு நீதிமன்றம் கேட்டுச்சு, மதுரை நீதிமன்றம் கேட்டுச்சு, சிபிஐ விசாரணை கொடுக்குறீங்களா? சிபிஐ விசாரணை கேட்டு மதுரை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்ட போது மாநில அரசு ஓகேன்னு சொல்லிச்சு. நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? கிடையாது, நீங்க கொடுத்தது தப்பு. நீங்க ஏன் சிபிஐ கொடுத்திருக்கீங்க தெரியுமா அப்படின்னு புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நெறியாளர் விஜயனுக்கு இதே ஆதவ் அர்ஜுனா பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில என்ன சொல்றாரு? 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் வழக்கு இழுத்துட்டே போகும் சிபிஐக்கு, அதனாலதான் இவங்க தப்பிச்சுக்கலாம்னு கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அது அப்படியே இங்க பொருந்துமா பொருந்தாதா? இல்ல, தாவேகா தரப்பு அவங்களுடைய பிரேயர்ல பெட்டிஷன்ல எந்த இடத்துலயுமே சிபிஐ வேணும்னு அவங்க கேட்கல, வெளியவுமே அவங்க சிபிஐ வேணும்னு பேசல. என்ன கரெக்ட். சிபிஐ வேண்டாம்னு பேசுனீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்திரகுமாருக்கு ஒரு பிரச்சனை அப்படி வச்சுக்கிடுவோம், சரியா? நான் அந்த பிரச்சனையில தலையிட்டு ஒரு மனு போடுறேன். இந்திரகுமாரை யாரோ ஒருத்தர் தாக்கிட்டாங்க, அல்லது இந்திரகுமாரை யாரோ ஒருத்தர் அபியூசிவா திட்டாங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. இந்திரகுமார் சொல்றாரு, ஏங்க என்னைய திட்டினவரு, என்னைய தாக்குனவரு என்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்டு எனக்கு நஷ்டஈடு தரணும்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நான் புதுசா போய் ஒரு வழக்க போடுறேன். இந்திரகுமாரை தாக்கியது தொடர்பாக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் விசாரிக்கணும், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படின்னு ஒரு வழக்க போடுறேன். இப்ப இந்திரகுமார் என்ன செய்யணும்? ஏங்க இவரு கேட்கிற பிரேயருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, நான் என்ன தாக்குனது எனக்கு இதுதாங்க, என் கோரிக்கை இது மட்டும்தான், இவங்க கேட்டிருக்காங்க, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல சொல்லணும்ல. நீ சொன்னியா கோர்ட்ல? நீ எங்கேயாவது ஒரு இடத்துல கோர்ட்ல விஜய் தரப்பு சிபிஐ விசாரணை கேட்பது அவர்களுடைய வாதம், எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது, எங்களுடைய பார்வை சிபிஐ பொறுத்தளவுல சிபிஐ என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, சிபிஐ என்பது பாஜக RSS பிடியில் உள்ளது சொல்லணும்ல. இப்போ நான் இப்படி கேட்கிறேன் இந்திரகுமார், இன்னும் உடச்சி பேசுவேன், நான் பேரலையில தான் ஃபர்ஸ்ட் இதை பேசுறேன். நீங்க எதற்காக மாநில அரசுடைய விசாரணையை வேண்டாம்னு சொன்னீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சும்மா உரையாடுவோம். மாநில அரசினுடைய விசாரணையை வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அது ஏன்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் விஜய் தரப்பு ஏன் வேண்டாம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஏன்னா இதுல உள்ளுக்குள்ள நிறைய கான்ஸ்பிரசி கோணங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பா காவல்துறை நடத்தின தடியடிதான் அங்க கூட்டம் கலைந்து திக்கு தெரியாம ஓடுனதுக்கு காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான காரணம் இங்க திமுக அரசு இருக்குது. திமுக அரசின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையால் நியாயமான ஒரு விசாரணையை செய்ய முடியாது. அதனால விஜயனுடைய பிரேயர். வெளியே ஆதவ அர்ஜுனா வந்ததற்கு பிறகும் அததான் சொல்றாரு, திமுக எங்களை முடக்க பார்த்தது, அதை தாண்டிட்டோன்னு. கரெக்டா? மாற்று கருத்து இல்ல, இதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல, இதானே? சரி, அப்போ மாநில காவல்துறை உங்களை முடக்க பாக்குது. ஏன் முடக்க பாக்குது? ஒரு வாதத்துக்கு வருவோம். ஏன் முடக்க திமுக உங்களை முடக்க பாக்குது? ஏன்னா நீங்க திமுக கடுமையா எதிர்க்கிறீங்க, கரெக்டா? அதனால திமுக உங்களை முடக்க பாக்குது, நீங்க ஐயப்படுறீங்க. இப்ப சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இருக்குது? பாஜக கட்டுப்பாட்டுல இருக்குது. இப்ப சிபிஐக்கு இந்த விசாரணை போயிருக்குது. அப்ப சிபிஐ உங்களை முடக்க பாக்குமா இல்லையா? முடக்க பாக்குமா இல்லையா? ஏன்னா நீங்க கொள்கை எதிரியா யார சொல்றீங்க? பாஜக சொல்றீங்க. சிபிஐ உங்களை கண்டிப்பா முடக்க பார்க்கும். அப்ப மாநில காவல்துறை விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது போல சிபிஐ விசாரணைக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா? ஐயா, எங்களுக்கு மாநில காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்ல, சிபிஐயின் மீதும் நம்பிக்கை இல்ல. நாங்க கேட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் கண்காணிப்பில் ஒரு விசாரணை குழு, அதானே கேட்டுக்கணும். சரி, அவங்க எங்க இருந்து வருவாங்க? லண்டன், ஜெர்மனில இருந்து வருவாங்களா? அகைன் இங்க இருக்கக்கூடிய இதே ஆபீசர்ஸ் தானே. இப்ப இது என்ன பித்தலாட்டம்? யாரை ஏமாத்துற வேலை? தாவேகா பேசுற வேலை இது ஏமாத்துறதா இல்லையா? சிபிஐ விசாரித்தாலும் கூட உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் இமிடியேட்டா சார்ஜ் எடுக்க போறாரு இல்லையா? அவருக்கு மேற்பார்வையில தானே நடக்குது. அதே இங்க கேளுங்க. இப்ப நேத்து என்ன சொன்னாங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னது? தமிழர் அல்லாத ஒருவர், ஆனால் தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர், அதானே? அஸ்ரா கர்க் யாரு? தமிழர் கிடையாது, ஆனா தமிழ்நாடு கேடர், அவர் தானே? அப்ப நீங்க என்ன கேட்டுக்கணும்? சார், எங்களுக்கு அஸ்ரா கர்க்க போட்டது ரைட்டு சார், எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனால் இந்த எஸ்ஐடிய போட்டது, எஸ்ஐடிய தேர்ந்தெடுத்தது யாரு? நீதிமன்றம், இங்க இருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட். அவங்கதான் அந்த ஆபீசர்ஸா செலக்ட் பண்றாங்க. சாமி, நீங்க செலக்ட் பண்ணதோட நிக்க கூடாது சாமி, நீங்க கண்காணிக்கணும். தமிழ்நாடு அரசு இதை கொடுக்க கூடாது. சென்னை உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் இதை கண்காணிக்க வேண்டும், இவர்கள் அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி நீங்க கேட்டிருக்கலாமே. நீங்க கேட்கலையே. உங்களுடைய பிரேயர் என்னவா இருந்துச்சு?
இங்கே இருக்கக்கூடாது, இங்க யாருமே இருக்கக்கூடாது, டெல்லிக்கு ஓடுனீங்க. எல்லாமே தமிழர் அல்லாதாராலேயே நடத்தப்படணும். அப்படி அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்து இங்க இருக்கவே கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த விசாரணை வளையம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க டெல்லிக்கு ஓடுனீங்க. குழந்தைக்கு கூட தெரியுங்க, ரொம்ப குழந்தைக்கு கூட தெரியுங்க. இப்ப தமிழ்நாடு போலீஸ் இதை விசாரிக்க கூடாது. உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை அமைப்பு இதை விசாரிக்கணும்னா அந்த விசாரணை அமைப்பு என்னது? ராணுவமா, ஏர்போர்ஸா, இன்டர்போலா, சர்வதேச போலீஸா? யார் விசாரிப்பா? நீங்க சொல்லுங்களேன் இந்திரகுமார், நீங்க சொல்லுங்களேன். ஆப்வியஸ்லி அது யார்கிட்ட தான் போகும்? சிபிஐ அல்லது என்ஐஏ. ஏன் என்னங்க எல்லாரையும் இந்த தாவேக்கார மாதிரியே எல்லாரையும் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தா, நான் இப்படி உருட்டு போகுது, நீ அப்படி உருட்டணும், அப்படி உருட்டு போகுது இப்படி உருட்டணுமா? ஏடா இது பித்தலாட்டமா இருக்குது? போலீஸ் வேண்டாம், வேற ஒரு விசாரணை அமைப்பு அப்படின்னு நீங்க ஒன்றிய அரசு போனீங்கன்னா தட் மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போறீங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் கேக்குறீங்க, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விசாரணை முகமைனா கோர்ட் ஆப்வியஸ்லி அதை தூக்கி ஆட்ட தான் கொடுக்கும். சிபிஐ ஏன்னா இது வந்து எல்லாம் ஒரே மாதிரி நீங்க எல்லாம் சேர்ந்து சரி நீங்க கொடுத்தாச்சு. இப்ப நீதி வெல்லும் நேத்து போட்டீங்கல்ல, எப்படி வெல்லும்? இப்ப சிபிஐ விசாரித்தா நீதி வெல்லும் நீங்க நம்புறீங்க, அதானே? சிபிஐ விசாரித்தால் நீதி வெல்லும். அப்ப ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிபிஐ விசாரித்தால் அது வந்து 5 வருஷம் ஆகும், 6 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆகும்? என்ன நேரடியா கூட்டணி கால்குலேஷன் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை எங்கேயும் விமர்சிக்க விரும்பல. சுப்ரீம் கோர்ட் ரெண்டு விதமா வச்சிடறேன். சுப்ரீம் கோர்ட்டு இவங்க 2 பிரேயர் வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன விசாரிச்சிருக்கணும்னா, சுப்ரீம் கோர்ட்டின் மீதான தீர்ப்புல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நீங்க கொடுத்தது இடைக்கால தீர்ப்பு தான். அப்ப இடைக்கால தீர்ப்பு என்று வருகின்ற பொழுது அவ்வளவு அவசரமா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பல சட்ட வல்லுநர்களும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இதா இருக்கு, நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 2 பேர் நாங்க மனுவே போடலன்னு நேற்று ஆஜர்படுத்திட்டாங்க. அப்ப ஆஜர்படுத்தப்பட்டவுடன் நீங்க தீர்ப்பை எழுதிட்டீங்க. தட் மீன்ஸ் அன்னைக்கு கடந்த விசாரணை பொழுதே தீர்ப்பு எழுதப்பட்டுதான் நீங்க என்ன செய்றீங்க, தள்ளி வைக்கிறீங்க. அப்படித்தான் இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் தராஷாம் போன்றவர்கள் சொல்றாங்க. ஏன்னா காலையில கோர்ட் வந்த உடனே எழுதி வாசிக்க முடியாது இல்லையா? அப்ப தீர்ப்பு ஆல்ரெடி எழுதி சைன் பண்ணப்பட்டிருக்கு, வந்து வாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க தீர்ப்பை வாசிக்க போறீங்க, தீர்ப்பு ரெடி, விசாரணையை முடிச்சு ஒரு இடைக்கால தீர்ப்பு ரெடி ஆயிடுச்சு, நீங்க வாசிக்க போறீங்க. அதுக்குள்ள ஒரு திடீர் டேர்னிங் பாயிண்ட். ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஏங்க நான் வழக்கே போடலைங்கிறாரு. என்னங்க நாங்க தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறோம், இப்போ ஒரு குழப்பம் வருது, நீங்க அதை கன்சிடர் பண்ணி அதையும் விவாதத்திற்கு எடுத்து கொண்டிருக்கலாம். இப்ப நீங்க ஒரு 8 வாரம் டைம் கொடுக்குறீங்கல்ல, இந்த 8 வாரத்துல இது குறித்து விசாரித்து அதன் பிறகு என்ன செய்யப்படும், முடிவெடுக்கப்படும் கூட சொல்லி இருக்கலாம். நேற்று நீங்க ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க, ஓகே ரைட், நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்க ஆரம்பிக்கிறாங்க, இப்ப வரவேற்கிறீங்க. நீங்க வரவேற்றது நீதி வெல்லும் என்று சொன்னது சிபிஐயினுடைய இந்த விசாரணையை தானே? இதைத்தானே நீங்க இவ்வளவு நாள் எதிர்த்தீங்க. சரி, இப்ப கோர்ட் விஷயத்த விடுங்க, இப்ப அரசியலுக்கு வாங்க. சிபிஐ விசாரிச்சா எல்லாம் சரியாயிடும், ரைட்டு. குட்கா வழக்கு என்னாச்சு? விஜயபாஸ்கர் மீது போடப்பட்டு வருஷம் என்னாச்சு? கண்டெய்னர்ல பல கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு, ஞாபகம் இருக்கா இந்திரகுமார் உங்களுக்கு? கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல கண்டெய்னர்ல பிடிபட்டுச்சு. வருஷம் என்ன ஆச்சு தெரியுமா? 9 வருஷம் தாண்டியாச்சு. இந்த மே வந்துச்சுன்னா 10 வருஷம் சிபிஐ இருக்கு தந்த வழக்கு. 10 வருஷமா கண்டுபிடிச்சிட்டாங்களா சிபிஐ? உங்களுக்கு இன்னொரு வழக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? அமைச்சர் கே நேருடைய சகோதரர் ராமஜெயம் படுகொலை வழக்கு. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்து பேர் நினைக்கப்போ குழந்தையா இருந்திருப்பீங்க மேபி. இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. நீங்க வளர்ந்து உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, சிபிஐ கண்டுபிடிச்சிருச்சா? சிபிஐ கொடுத்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறீங்களா நீங்க? சிபிஐ கொடுத்தா அப்படி கண்டுபிடிச்சிருவோம். சரி, சிபிஐ விசாரணை நடக்கின்ற பொழுதே அருணா ஜெகதீசன் ஆணையமும் பேரலா விசாரிச்சாங்க. எதை? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சிபிஐயும் விசாரித்தது, அருணா ஜெகதீசன் ஆணையமும் என்ன செஞ்சது? அறிக்கை வந்துச்சுல்ல. இதுல ஏன் அருணா ஜெகதீசன் ஆணையமும் வேண்டான்ட்டீங்க? சிபிஐ ஒரு பக்கம் விசாரிக்கட்டும், அருணா ஜெகதீசன் ஆணையம் அறிக்கை தான். அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுக்க போகின்ற அறிக்கை என்பது அது ஒரு வழிகாட்டு நெறிமுறை மாதிரி. நீங்க அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன தப்பு நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, காவல்துறை அங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், விஜய் என்ன பண்ணிருக்கணும், மக்கள் என்ன பண்ணிருக்கணும், தெளிவு ஏற்படுத்துறதுக்கு ஒரு அறிக்கைங்க. அரசு அதை வச்சுட்டு ஓகே இந்த இடத்துல இதான் இனிமேல் இது போன்ற கூட்டங்கள் நடக்கும்போது என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிப்பாங்க. அவங்க பரிந்துரைக்க தான் செய்வாங்க. அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு பிடிச்சி யாரையும் உள்ள வைக்க போறாங்களா? அவங்க அரசுக்கு பரிந்துரைகளை கொடுப்பாங்க. அரசு அந்த பரிந்துரைகளின் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாம்ங்கிறத முடிவு பண்ணட்டும்.
நீங்க அதையும் என்ன செஞ்சிட்டீங்க, வேணாண்டீங்க. அப்ப தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பொழுது அது நடந்துச்சு, ஒரு பக்கம் பேரலால நடந்துச்சு. இப்ப நீங்க என்ன தெரியுமா இதுல, விஜயபாஸ்கர் இப்ப யார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குட்கா வழக்கில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. அவர் எந்த கூட்டணியில இருக்காரு, பாஜக கூட்டணியில இருக்காரு. வழக்கு என்னாச்சு, பெண்டிங், சிபிஐ. இப்போ நீங்க கூட்டணியை விட்டு நீங்க பாஜக சொல்றதை தாண்டினீங்கன்னா இப்ப வழக்கு என்ன ஆகும், வேகம் எடுக்கும். நீங்க அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு சிபிஐ வழக்கு, இதே மாதிரி அந்த வழக்குல இனி தினசரி விசாரணை என்பது போன்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அடுத்தது இனிமேல் விரைவாக விசாரணை, இனிமேல் வந்து அது தொடர்பான விசாரணையை வேகப்படுத்த போறோம்னு சொன்ன அடுத்த நாளே பாஜக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்றாரு அவரு. கடந்த தேர்தல்ல டேட்டோட என்கிட்ட இருக்கு. இப்ப அன்புமணி எதுக்காக அந்த கூட்டணியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, விஜயபாஸ்கர் எதுக்காக இருந்தாரு, இவ்வளவு நாள் டிடிவி தினகரன் ஏன் இருந்தாரு? இதே டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு, எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு கேட்டவர் தான் டிடிவி தினகரன். அப்புறம் டிடிவி தினகரன் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு திகாரில் புடிச்சு போட்டாங்க. இப்ப என்னாச்சு, அந்த வழக்கு என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? இப்ப இந்த லிஸ்ட்ல இப்ப யாரு வந்திருக்கா, புதுசா வண்டியில ஏறி இருக்கா, விஜய் ஏறி இருக்கிறார். இதுல வெற்றி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பாஜக இருக்கு. பாஜகவின் பிடிக்குள் மொத்தமாக விஜயை கொண்டு வந்து விட்டார்கள். இனி பாஜக நில்லுன்னா நிக்கணும், உட்கார்னா உட்காரணும். அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமியா விஜயா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கிறது, கூட்டணி பேரம் இருக்கிறது, இவ்வளவு கணக்குகள் இருக்குதுல்ல, இது ஒன்ன மட்டும் வச்சுமே கூட்டணின்ற முடிவு வந்துட முடியுமா? நீங்க சொல்ற ரெண்டுலுமே நான் முரண்படுறேன். ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடாது? ஏன் முதலமைச்சர் அண்ணாமலையா இருக்கக்கூடாது? ஏன் பாஜக எடப்பாடி பழனிசாமியும் விஜய் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்குது? அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க மீறிடுவீங்களா? நீங்க என்ன பண்றீங்க, வெக்கமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு கொடி பறக்கிறது அப்படிங்கிறது. பிள்ளையார் போட்டீங்கல்ல. நீங்க நான் திருப்பியும் கேக்குறேங்க, ரொம்ப லாஜிக்கா ஒரு கேள்விங்க, ரொம்ப லாஜிக்கா ஒரு கேள்வி. மீட்டிங் உங்க மீட்டிங், இறந்து போனவர்கள் உங்களை பார்க்க வந்து இறந்து போனவர்கள், குற்றச்சாட்டு உங்கள் மீது, நீங்க தமிழ்நாடு அரசின் மீது குற்றச்சாட்டுறீங்க. இந்த விவகாரத்துல பாஜக தலையை நுழைக்குது, அதிமுக தலையை நுழைக்குது, அவங்க ஒரு வழக்க போடுறாங்கன்னா நீங்க அங்கே மறுக்கணுமா இல்லையா நான் கேக்குறேன். ஏங்க இவங்க கேட்கறதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு வார்த்தை நீங்க நீதிமன்றத்துல வைக்கலையே, ஏன்? அந்த கேள்விக்கு எந்த தாவேகாரண்ட பதில் இருக்கு? இப்ப நாளைக்கு இதே மாதிரி ஒரு திமுக வந்து ஒரு வழக்கு போடுதுங்க, ஒரு வாரத்துக்கு வச்சுப்போம், அதிமுக தொடர்பான வழக்கு, ஏதோ ஒரு வழக்கு வச்சுங்க, நம்ம என்ன அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு, அல்ல வேற ஏதோ சம்திங் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வழக்கு வச்சுக்கோங்க. போய் இவங்களுக்கு முற்றிலும் நேர்மாறாக இன்னொரு கருத்தை அவங்க வைக்கிறாங்க. அந்த தரப்பு என்ன சொல்லும்? இந்த விவகாரத்தில் இவர்கள் தலையிட வேண்டாம், அல்லது இந்த விவகாரத்துல இவங்க சொல்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. இத கூட யாரால சொல்ல முடியல, தாவேகாவால் சொல்ல முடியவில்லை. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் இத பற்றி வாயே திறக்காத, ஒரே ஒரு வாட்டி நான் அப்புறமா பேசுறேன் கனத்த இதயத்தோடு இருக்கிறேன்னு கிளம்பிட்டாரு யாரு, ஆதவர்ச்சனா. நேற்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த இடைக்கால தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து உரையாற்றுகிறார். அப்போ உங்களுக்கு நீங்க இதை என்னவா நினைக்கிறீங்க, ஒரு பெரிய ரிலீஃபா நினைக்கிறீங்க? நினைக்க போய் தானே வெளியில வரீங்க. ஆமா, புஷி ஆனந்த் விரைவில் வெளியில் வருவார் அப்படின்னு அடுத்த செய்தி வருது. இனிமேல் கரூருக்கு போவார் விஜய்னு அடுத்த செய்தி வருது. அப்போ நீங்க வேகமா வந்து யார் வரா, பாஜகவினுடைய எம்பிக்கள் குழு வேகமாக தமிழ்நாட்டிற்கு வருகிறது. அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றப்பத்திரிகை வாசிக்கிறாங்க, அரசுதான் தவறு செய்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் விஜயிடமிருந்து வீடியோ வருகிறது, தீர்ப்பு வருது, வாசல்லே வந்து ஆதவர்ஜனா மணிக்கணக்கா இவ்வளவு நாள் ஓடி ஒளிந்தவர் இப்ப வந்து பேசுகிறார். இது வந்து இந்த சட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அறம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அறம் பேசணுமா வேண்டாமா? அந்த பையன் பேர் தஷ்வந்த் தானே, ஒரு பையன், ஒரு குழந்தைய பாலியல் உள்ளவர், அவன் ஒரு குழந்தைய பாலியல் உள்ளவர் செய்யறான், ஒரு சிறுமிய பாலியல் உள்ளவர் செய்யறான், அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. தப்பிச்சு வந்து அவங்க அம்மாவே என்ன செஞ்சிடறான், கொன்னுறான், பெத்த தாயை கொலை பண்றான். அந்த வழக்குல அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு.
ஆமா. இப்ப அவன் சுப்ரீம் கோர்ட் போனான். சுப்ரீம் கோர்ட் நீ நல்ல தம்பிப்பா, அவன் மேல தப்பே இல்லையா, நீ நிரபராதி போப்பான்னு. அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தை பார்த்து கேட்கிறேன். கையில செல்போன் இருந்தா கூகுள்ல தட்டுங்க, தஷ்வந்த் மரண தண்டனை விடுதலைன்னு தேடுங்க. அந்த வழக்கை திருப்பி கொஞ்சம் போய் பாருங்க. சென்னையில ஒரு சிறுமிய அவன் பாலியல் வல்லுறவு செய்யறான். அவனை பெத்த தாய, அந்த சிறுமியோட தாய் இல்ல, அவன் தஷ்வந்த பெத்த தாய அவன் கொலை பண்றான். அவன் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு இங்க நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த மரண தண்டனையை ரத்து செய்து அவனை விடுதலை செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். இப்ப நீங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு இதை அப்படியே ஏத்துக்கிட்டு சட்டப்படி இருக்கிறது ஒரு பார்வை. அறத்தின் பால் நின்று பேசுவது ஒரு பார்வை. தமிழ் சமூகம், அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் அறத்தின் பக்கம் நின்று உரையாட போகிறதா? சட்டம் என்ன சொல்லிச்சு? நீதிமன்றத்துல, ஹைகோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆக்சுவலி சென்னை ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க மதுரை ஹைகோர்ட்டுக்கும் சென்னை ஹைகோர்ட்டுக்கும் அதுல ஒரு சின்ன இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு சார். இதெல்லாம் அப்புறம் பேசலாம். இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டோம், 41 உயிரையும் திருப்பி கொடுத்துருவீங்களா? ரொம்ப வருத்தமா இருக்கு இந்திரகுமார். இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தையாவது, நான் எனக்கு என்ன தெரியுமா, இது முழுக்க விபத்து, எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. என்னுடைய பார்வையில இது விபத்து. விஜயும் சதி செய்வாரா? அப்படிலாம் கிடையாது. யாரும் சதி செய்ய மாட்டாங்க. இத்தனை உயிர் பலியாகிறது, பலியாகியா ஒருத்தர் அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த விபத்து உங்களுடைய அறிவீனத்தால் ஏற்பட்ட விபத்து, உங்களுடைய ஆணவத்தால் ஏற்பட்ட விபத்து. குறைந்தபட்ச மனசாட்சியோடு நம்ம சைக்கிள்ல போயோ, பைக்கில் போயோ, ஒரு டூ வீலர்லயோ, கார்லயோ போய் அஜாக்கிரதையா கவனிக்காம ஒருத்தனை இடிச்சுட்டா பதறி சாரிங்க, ஐயோ சாரிங்க, எம்மளதான் தப்புன்னு மனசாட்சி உள்ளவன் சொல்லுவான். 1000 சாரி கேட்பான். ஒரு பஸ்ல நம்ம தெரியாம ஒருத்தர் காலை மிதிச்சிட்டோம்னா சாரி. அதுவே ஒரு கர்ப்பிணி பெண் வயித்துல நம்ம தெரியாம இடிச்சிட்டோம் ஒரு கூட்டத்துல அப்படின்னா, ஐயோ சாரிமா. ஒரு குழந்தைய தெரியாம மிதிச்சிட்டோம்னா சாரிமான்னு பதறுவோம். இங்க குழந்தை, பெண்கள், முதியவர்கள் என்று 41 பேர் இறந்திருக்கிறார்கள். உங்கள்கிட்ட ஒரு பதட்டம் இல்லையே? உங்க தரப்புல என்ன தப்பு நடந்துச்சுங்கிறத நீங்க சீர்தூக்கி பார்க்க தயாராகவே இல்லையே? ஒரு வாதத்திற்கு, வேலை தொழில் அனைத்தும் இழந்திருக்கிறாங்க. ஒரு வாதத்திற்கு இந்த விவகாரத்தில் என் மீது ஏதேனும் தவறு இருப்பின் நீங்கள் எல்லோரும் என்னை மன்னியுங்கள். தவறு இருக்கு மன்னியுங்க கூட, நான் தவறு இருப்பின் மன்னியுங்கள் சொல்லலாமே. அத கூட சொல்லல நீங்க. எனக்கு இவங்க மேல எல்லாம் கோபம் இல்லை இந்திரகுமார். எனக்கு இந்த கோர்ட்டு, விஜய் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நடிகனின் மீது கொண்ட மயக்கத்தால் மதியிழந்து போனதால் உயிரிழந்து போனார்கள் 41 பேர். அவர்கள் நெரிசலால் மயங்கி மாண்டு போகவில்லை. நடிகன் மீது கொண்ட மயக்கத்தால் மதியிழந்து போனதால் உயிரிழந்து போனார்கள். இப்படி இருக்கிற தமிழ் சமூகம்ங்கிறத நினைச்சுதான் எனக்கு இப்ப வேதனை. திருப்பி எனக்கு இதுல இந்த விவகாரத்துல ஆற்ற முடியாத துயரமும் வேதனையும் என்னன்னா, இத்தனைக்கு பிறகும் ஒரு தமிழ் சமூகம் இதை பற்றி சிந்திக்க மறுக்கிறது. ஒரு குழந்தை எப்படி இறந்து போச்சுங்கிறத சொல்றாங்க. மேல மரக்கலையில தொங்குறானுங்க ஒரு கூட்டம். மரக்கலையில இருந்து விஜயோட சேர்ந்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்றானா. அப்பா அவ்வளவு பெரிய உருவம் எரும மாடு மாதிரி இருக்கான். அவன் அந்த மரக்கலை கீழே நிக்கிற அம்மா குழந்தைய வச்சுட்டு இருக்கு. அவங்க அந்த குழந்தை மேலே விழுறான். விழுந்து அந்த குழந்தையோட கொட்டல் வெளியில அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த மரத்துல தொங்காதுன்னு கத்துனாங்கல்ல. மரத்துல தொங்குனது யாருடைய குற்றம்? இதுவும் திமுகவின் சரியா? ஆட போங்கய்யா, சும்மா போட்டு இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏன் இனிமே உட்கார்ந்து அட்வொகேட் அதை பேசிருக்கணும், இதை பேசிருக்கணும், வழக்கறிஞர் இப்படி வாதத்தை வச்சிருக்கணும், எல்லாத்தையும் பேசுவோம். அதை விடுங்க. ஒரு கூட்டம் இப்படி இருக்கடா, அதை எப்படா பேச போறீங்க? எனக்கு அந்த கூட்டத்தை நினைச்சுதான் கவலையா இருக்கு. திருப்பி பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. அவன் எதை பற்றி சிந்திக்கும் ஆற்றலை இழந்து நிற்கிறானே. அதுதானே திருப்பி பேசப்படணும். எங்க நோய் அதுதானங்க. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுதானங்க சரி பண்ணணும். இப்ப நீங்க விசாரிச்சு இவர் பக்கம் தப்பு, அவர் பக்கம் தப்பு, கூடுதலாக ஒரு 8 காவல்துறை அதிகாரிகளை அங்கே நியமித்திருக்கலாம், கூடுதலா ஒரு 10 பேரை போட்டிருக்கலாம். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அப்பெல்லாம் வேற. இதெல்லாம் போட்டு குடல் சரிந்து மாண்டு போன அந்த குழந்தையை இல்லையா நமக்கு என்ன செய்யாது, மீட்டு தராது. இது எதுவுமே அந்த இறந்து போன 41 உயிர்களை மீட்டு தராது. உயிர் போனது மட்டும் இல்ல, ஒரு ஒரு ஒரு
என்ன சொல்ற, ஒரு குழந்தைய நீங்க வாய் பேச முடியாத ஒரு அம்மா தன் குழந்தைய அளந்துருச்சு, அதால கத்தி அழக்கூட முடியல. சைன் லாங்குவேஜ்ல அங்க ஒருத்தன் கத்துறான், இங்க எல்லாரும் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. வேணாம் இந்திரகுமார்னா, எனக்கு புரியல இது இங்க நடந்துட்டு இருக்கு எனக்கு புரியல. இங்க என்ன தெரியுமா சிக்கலு, 636 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கான் தமிழ்நாட்டுல. WHO சொல்றது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். இந்தியால 850 பேர் 900 பேருக்கு ஏதோ ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 630 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க, 636 பேருக்கு என்னமோ ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் மருத்துவருடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல மிக அபரிமிதம். அது தமிழ்நாடு கல்வியால் மருத்துவ வளர்ச்சியில செய்த சாதனை. மிக வேகமாக எல்லா மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் மிக வேகமாக வந்து சேர்கிறார்கள். எப்படி மருத்துவர் வந்தான்னு கேக்குறான். என்ன மாதிரி சமூகம்? மருத்துவர் வரலைன்னா ஏன் வரலன்னு கேட்டா நியாயம் இருக்கு. இல்ல அதுல ஒரு சினிமாத்தனம் இருக்குல்லண்ணே. ஒரு ஆக்சிடென்ட்னா போலீஸ் லேட்டா தான் வரும், இப்ப டாக்டர் லேட்டா தான் வரும்னு சினிமால ஒரு பதிவு உருவாகி இருக்குல்ல, அந்த மனநிலை தான் இதுலயும் வெளிப்படுது. அப்படித்தான். எப்படி நீங்க நீங்க எவனுக்கு உதவி செய்ய பயப்பட வேண்டியிருக்கீங்க இவனுக்கு பண்ற வேலையில. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், லிட்ரலி இப்ப நீங்க நாளைக்கு நீங்க யாரோ ஒருத்தர் விபத்து ஆயிடுச்சுன்னா நீங்க ஓடி போய் தூக்கி காப்பாத்துறதுக்கு பயப்படுறீங்க. இனிமேல் நீ ஏன் கரெக்டா வந்து தூக்குனே மாண்பில், நீ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா எப்படி நீ மட்டும் கரெக்டா கொண்டு வந்து எல்லாரும் விட்டுட்டு போனப்ப நீ எப்படி சேர்த்த எனக்கு டவுட்டா இருக்குமா. நீங்க எல்லாத்தையும் இப்படி பேச ஆரம்பிச்சீங்கன்னா எவன் யாருக்கு உதவுறது? இப்ப இங்க உதவி செஞ்சவர்கள் எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஓடி ஒளிந்தவர்கள் எல்லாம் விக்டிம் கார்டு எடுத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் தமிழ் சமூகத்தில் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், தேர்தல் அரசியலே நான் பேசல இந்திரா. தேர்தல் அரசியல நீங்க அதிமுக பாஜக கூட கூட்டணிவீங்க, பாஜக தாவேகா கூட கூட்டணிவீங்க, நீங்க என்னத்தையோ பண்ணிட்டு போங்க, அது வேற. நீங்க மக்கள் மன்றத்தில் போய் பேச போறீங்க, மக்கள் ஓட்டு போட போறான், ஓட்டு போடாம போறான், அது வேற. நான் பேசுறது எனக்கு புரியல எத்தனை பேருக்கு புரியுதுன்னு. நான் ஏதோ விஜய் கூட்டத்துல இல்ல, விஜய் இல்ல, விஜயா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், டோனியா இருக்கட்டும், கிரிக்கெட் வீரர், ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து வெளியில வாங்கிங்கிறோம். ஒருத்தர் பேசுறத பேச்ச ஆய்வு செய், அவருடைய கருத்தை ஆய்வுக்குட்படுத்த, அந்த கருத்தின் மீது நின்று விவாதி, அந்த கருத்து சரியா தப்பான்னு பாரு, அதன் மீது நின்று வாக்கு செலுத்த அல்லது வாக்கு செலுத்தாமல் போ. அப்படியான ஒரு சமூகமா நம்ம புறக்கணிக்கலாம், நம்ம வந்து என்ன செய்யலாம், மாறுபடலாம், அதெல்லாம் அறிவு. இது எதையுமே இல்லாத ஒரு சமூகமா இருக்குதே, அது அந்த கவலை தான் எனக்கு தொடர்ந்து என்ன வந்து வாட்டிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி எங்கேயுமே இது நீங்க யோசிச்சு பாருங்களேன். செந்தில் பாலாஜி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், அந்த மருத்துவமனைக்கு 2 தெரு தள்ளி நிக்கிறாரு. 2 தெரு தள்ளி அவருடைய அலுவலகம். வேகமா ஓடி வந்த செந்தில் பாலாஜி ஏன் வந்தேன்னு கேட்க தெரிஞ்ச எந்த கூட்டத்தாலையும் மருத்துவர்கள் மிக வேகமாக வரவழைக்கப்பட்டார்கள். எல்லா பக்கத்து ஊர்கள் இருந்தும் எப்படி மருத்துவர்கள் மிக வேகமாக வந்தார்கள் என்று கேட்க தெரிந்த கூட்டத்தால் எவனாலையும் ஐயா ஒழுங்கா எழுத படிக்க தெரியுமான்னு தெரியல அந்த ஐயாவுக்கு. அவருக்கு ஹைகோர்ட்னா என்னன்னு தெரியாது, சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியாது. அவர் சிபிஐ விசாரணை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பாரா? அதுவும் ஒரு வழக்கிற்கு ஆஜராவதற்கு பல லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற வழக்கறிஞர்கள் ஒவ்வொருத்தரும். அதுல சில வழக்கறிஞர்லாம் வெளிநாட்டுல செட்டில் தான், அவர் வந்து போனாலே பல லட்சம் ஆகுமா. இந்த ஐயா வந்து அந்த வழக்கறிஞரை தேடி போய், ஐயா என் வீட்டுல இப்படி இறந்துட்டாங்க, நீங்க எனக்கு சிபிஐ தாங்கன்னு கேட்டாரா? அதுக்கு சிபிஐன்னா என்ன, சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியற அளவுக்கு விழிப்புணர்வு கொண்ட அவங்க எல்லாம் பாவம் பாட்டாளிகள், வறுமையிலையும் அறியாமையிலும் இருக்கக்கூடிய மக்கள். இப்ப நீங்க அங்க போனாங்க, நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்கல்ல, எப்படா போனாருன்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவர்களின் பெயரில் இத்தனை பேர் செத்த பிறகும் அதை பயன்படுத்தி ஒரு அரசியல் செய்றீங்க பாருங்க. வேலை வாங்கி தரேன்னு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் சிபிஐ கேட்கறதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இது என்ன செய்யணும் விஜய் தரப்பு? நான் குறைஞ்சபட்சம் சொல்றேங்க, ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செஞ்சேந்திரா. இறந்துட்டாங்க, ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை இறந்திருக்கிறது, ஒரு ஐயாவுக்கு தன்னுடைய மனைவி இறந்து போனாங்க. இவங்க 2 பேர் பேரையும் போர்ஜரியா ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது. குறைஞ்சபட்சம் தாவேகாவிலிருந்து இறந்து போன வீட்டில் இது போன்ற அரசியலை அஇஅதிமுகவினர் செய்திருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வாறு செய்திருந்தால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அஇஅதிமுகவினுடைய இந்த அரசியலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது எங்கள் நோக்கமே அல்ல. எங்கள் நோக்கம் அல்லாத ஒன்றை, எங்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட மரணத்தை பயன்படுத்தி அரசியலை, மலினமான அரசியலை செய்கிறது அஇஅதிமுக. இப்படி பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்கி ஏமாத்திருக்கீங்களே, இது சரியா என்று தாவேகா ஒரு வார்த்தை கேட்டதா? கேட்க மாட்டீங்க.
அப்ப நீங்க பாஜக முற்று முழுவதுமாக சரண்டர் ஆயிட்டீங்க. இனி பாஜக உங்களை கூட்டணிக்குள் வைத்துக் கொள்வதா, கூட்டணியிலிருந்து வெளியில வச்சு விளையாடுறதா, எப்படி விளையாடுறது, எப்படி உங்களை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறத இனிமேல் பாஜக திட்டம் போட்டு தெளிவா உங்ககிட்ட சொல்லும். நீங்க பாஜக சொன்னபடிலாம் ஆட போறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.